ஓம் கணாம்பிகாய் வித்மகே மகாதபாய் தீமகி தன்னோ கௌரி பிரஜோதயாது. காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று மார்ச் மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்று சுப முகூர்த்த நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் கேரளா திருச்சூர் மாவட்டம் கொடுங்கலூர் பகவதி அம்மனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 24ஆம் நாள். இன்று இரவு 10:01 வரை பஞ்சமி திதி உள்ளது. வாராகி அம்மனை வழிபட அற்புதமான நாள். அதன் பின்னர் சஷ்டி திதி உள்ளது. இன்று மதியம் 2:19 வரை சுவாதி நட்சத்திரமும் அதன் பின்னர் விசாக நட்சத்திரமும் உள்ள நாள். இன்று காலை 6:25 வரை அமிர்த யோகமும் மதியம் 2:19 வரை சித்த யோகமும் அதன் பின்னர் மரண யோகமும் உள்ளது. உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரையும் மாலை 3:30 முதல் 4:30 வரை உள்ளது. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரையும், குளிகை நேரம் மாலை 3 முதல் 4:30 வரையும், யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, அமைதியா இருந்து சாதிக்க வேண்டிய நாள். குறிப்பா உத்தியோகத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். போட்டி பொறாமை இருக்கும். கலீக்ஸ் இல்லை கூட வேலை செய்கிறவங்க ஏதாவது ஒரு டார்ச்சர் கொடுப்பாங்க. வெளுத்ததெல்லாம் பால்னு நம்பிடாதீங்க. கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவாக இருக்கும். விட்டு கொடுத்து போங்க. ஈகோ பார்க்காதீங்க. அரசு சம்பந்தமான விஷயங்கள் சிலருக்கு இழுபறியா இருக்கும். வர்ற நாட்களில் அந்த நிலைமை மாறும். வெளிநாட்டில் வேலை செய்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். பிஸ்னஸை பொறுத்தவரையில் லெதர் சம்மந்தமான, மில்க் ப்ராடக்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் செய்கிறவங்க, அதே மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுவவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும். வேலையை பொறுத்தவரையிலே சில நல்ல விஷயங்கள் நடக்கும். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு ரெகக்னிஷனை தரக்கூடிய நாளாக இருக்கும். இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. அருகம்புல் சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பிங்க். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. ரிஷபராசி என்பர்களே, உழைப்பால் உயர வேண்டிய நாள். வியாபாரத்தில் இருந்த சில சங்கடங்கள், பிரச்சனைகள் குறையும். போட்டி குறையும். திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினி ஹால், கன்வென்ஷன் சென்டர், ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ், இவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, டெக்கரேஷன் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். கணவன் மனைவியிடையே மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்கும். இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. ஓம் ஆஞ்சநேயாய வித்மகே வாயுபுத்ராய தீமகி தன்னோ ஹனுமன் பிரஜோதயாது அப்படிங்கிற காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. மிதுன ராசி என்பர்களே, சோம்பேறித்தனத்தை விட வேண்டிய நாள். நாளைக்கு பார்க்கலாம், அடுத்த வாரம் பார்க்கலாம், ஃபோன் வந்தா பேசிக்கலாம் அப்படின்னு இருக்காதீங்க. சில விஷயங்கள் நம்ம தான் ஸ்டெப் எடுத்து வைக்கணும். அரசியல்வாதிகளுக்கு சில சங்கடங்கள் வரும், சமாளிச்சிருவீங்க. சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, யுனானி, வர்மா, ரெய்கி போன்ற துறையில் இருக்கிறவங்க, யோகா போன்ற துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா ஃபார்மசி, மெடிக்கல் ஸ்டோர்ஸ், லேபரட்டரி, ஸ்கேனிங் சென்டர் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. காதலர்களுக்கிடையே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை தரக்கூடிய நாளாக இருக்கும். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்கும். உறவுகள் பலப்படும். இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிருதிங்கிரா தேவி வழிபாடு. சிவப்பு குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. கடக ராசி என்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். சில விஷயங்கள்ல கொஞ்சம் ரிலாக்ஸா, கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளா இருங்க.
கணவன் மனைவி இடையே ஈகோ பார்க்காதீங்க. குறிப்பாக ரீசண்டாக கல்யாணம் பண்ணவங்க கொஞ்சம் அட்ஜஸ்டபிளாக போனால் தான் நல்லது. தந்தையினுடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும். குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் சிலருக்கு நல்ல நியூஸ் வந்து சேரும். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். சுபகாரியங்களில் பங்கு பெறுவீங்க. பழைய நண்பர்களை சந்திப்பீங்க. மனசில் கொஞ்சம் சந்தோஷத்தோடு இருப்பீங்க. சாப்பாட்டு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு சில சங்கடங்கள் வரும், சமாளிச்சிருவீங்க. நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு. மிளகு தீபம் ஏற்றி வழிபடுங்க, கஷ்டங்கள் குறையும். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி என்பர்களே, உயர்வான நாள். சுக்கிர பகவானால சில நல்ல விஷயங்கள் நடக்கும். உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகள் குறையும். உங்களுக்கு அஷ்டமத்து சனி நடந்தால் கூட சுக்கிர பகவான் சின்ன சின்ன யோகங்களை உங்களுக்கு கொடுப்பார். மாணவர்களுக்கு விளையாட்டிலே ஆர்வம் அதிகரிக்கும். ஜிம், பியூட்டி பார்லர், சலூன், ஸ்போர்ட்ஸ் ஸ்டஃப் நடத்துகிறவங்க, ஸ்போர்ட்ஸ் ஷாப் வைத்திருப்பவர்கள், அயன் சம்பந்தமான கடை வச்சிருக்கிறவங்க, இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். வேலையை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா சேல்ஸ், மார்க்கெட்டிங், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அட்வர்டைஸ்மெண்ட் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலமாக இருக்கும். வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களிலே இருந்த பிரச்சனைகள், தாக்கங்கள் கொஞ்சம் குறையும். அரசியல்வாதிகளுக்கு நன்மையும் தீமையும் கலந்த நாள். புது முயற்சியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வாகனங்களால் சில செலவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்மன் வழிபாடு. நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. கன்னிராசி என்பர்களே, மறதியால் அவதிப்படும் நாள். ஏதாவது பொருளை வச்சுட்டு வீட்டில், இல்லை ஆஃபீஸில், ஃபேக்ட்ரியில் தேடுவீங்க. திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், கன்வென்ஷன் சென்டர், மினி ஹால் நடத்துகிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். மீடியாவில் பணிபுரிபவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள். ஜேர்னலிஸ்டாக, விஜேயாக, டிஜேயாக, ஆர்ஜேயாக, நியூஸ் ரீடராக இருக்கிறவங்க, நியூஸ் ஆங்கராக இருப்பவர்கள், ஆங்கரிங் செய்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக்கிங்க. சிலருக்கு வெளிநாட்டு பிரயாணங்கள் நல்லபடியாக நடக்கும். கலைஞர்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கும். ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும். விவசாயிகளுக்கு லாபம் உண்டு. பெண்கள் உங்கள் பழைய நண்பர்களை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும். ஆண்கள் நண்பர்களுடன் சந்தோஷமா இருப்பீங்க. நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நாராயணர் வழிபாடு. துளசி சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. துலாம் ராசி என்பர்களே, உயர்வான நாள். சுக்கிர பகவானால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். புது நட்பு கிடைக்கும். இல்லை இருக்கிற நட்பு பலமாகும். காதல் இனிக்கும். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு அற்புதமான நாள். தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும். பிரிந்தவர்கள் ஏதோ ரீசனால பிரிஞ்சிட்டோம், திரும்ப ஒன்று சேரணும் அப்படின்னு முயற்சி செய்பவர்களுக்கு அது சம்பந்தமான விஷயங்கள் ஒரு ப்ரோக்ரஸை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா இவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் வேலை செய்கிறவங்க, சிவில் இன்ஜினியர், ஆர்கிடெக்ட், இன்டீரியர் டிசைனர், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியராக இருக்கிறவங்க, ஆட்டோமொபைல் இன்ஜினியராக இருக்கிறவங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. கந்தசஷ்டி கவசம் பாராயணம் பண்ணி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பிங்க். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. விருச்சிக ராசி என்பர்களே, புத்திசாலித்தனமாக நடக்க வேண்டிய நாள். பெடுத்தெல்லாம் பால் நினைக்காதீங்க. கடன் விஷயத்தில் கவனம் தேவை. உறவுகள் விஷயத்தில் கவனம் தேவை. சுபகாரியங்களில் பங்கு பெறுவீங்க. சில விரய செலவுகள் இருக்கும். சகோதர வழியில் நன்மை உண்டு.
மூதாதையர் சொத்து, பரம்பரை சொத்து சம்பந்தமான டிஸ்கஷன்ஸில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வாய் வார்த்தையில் கவனமாக இருங்க. டென்ஷன் ஆகிடாதீங்க. சிலருக்கு வாகன யோகம் உண்டு. பிஸ்னஸை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், ஹார்ட்வேர் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு லாபம் உண்டு. பைக் மெக்கானிக்காக, கார் மெக்கானிக்காக வேலை செய்கிறவங்க, ஆட்டோமொபைல் இன்ஜினியராக இருக்கிறவங்க, எலக்ட்ரீஷியன், பிளம்பர், கார்பெண்டர், டிரைவராக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். சொந்தமாக வாகனம் வாங்கணும் அப்படின்னு முயற்சி செய்யும் டிரைவர்களுக்கு அது சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்ற முடியும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு. ஓம் நமோ நாராயணாய நமக அப்படின்னு அவருடைய நாமத்தை சொல்லுங்க. அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. தனுசு ராசி என்பர்களே, உற்சாகமான நாள். குடும்பத்தில் ஒரு அமைதியான மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும். பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். டிரான்ஸ்போர்ட் கம்பெனி, டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ், ஹோட்டல், ரிசார்ட், ஸ்டார் ஹோட்டல் நடத்துகிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தமான வேலை, ஹெச்ஆர் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்க, ஜாப் ரெக்ரூட்மெண்ட் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்க, கிளரிக்கல் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கு, டெலிகாலராக இருக்கிறவங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். பெண்கள் ஆரோக்கியத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஆண்கள் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நாள். என நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அங்காள பரமேஸ்வரி அம்மன் வழிபாடு. நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. சனீஸ்வர பகவானை ராசிபதியாக கொண்ட மகர ராசி என்பர்களே, சுக்கிர பகவானால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். ரொம்ப நாளாக இழுபறியாத சில விஷயங்கள் நடக்கும். உத்தியோகத்தில் உயர்வு உண்டு. எதிர்பார்த்த இடமாற்றம் சில பேருக்கு வந்து சேரும். இன்டர்னல் டிரான்ஸ்ஃபராக கூட இருக்கலாம், டிபார்ட்மெண்ட் டு டிபார்ட்மெண்ட். அரசியல்வாதிகளுக்கு சில நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். கட்சி தலைமையை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்காம இருந்திருக்கும், அது கிடைக்கும். அதை பயன்படுத்திக்கங்க. லாயராக இருப்பவர்கள், லீகல் ப்ராசஸிங்கில் இருக்கிறவங்க, சட்டத்துறை மாணவர்கள், ஆர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அனுகூலமாக இருக்கும். ஆன்லைன் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். டாக்குமெண்ட்ஸ் அனுப்புறது, பேமெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் விஷயங்கள், டிஜிட்டல் பேமெண்ட், இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும். சந்தோஷமாக இருப்பீங்க. சொந்த பந்தங்களை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும். விளையாட்டில் மாணவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. கும்பராசி என்பர்கள், லாபமும் நஷ்டமும் உள்ள நாளாக இருக்கும். வியாபாரத்தில் பெரிய ரிஸ்க் எடுக்காதீங்க. 7.5 சனி நடந்துட்டு இருக்கு. தசாதசா புத்தி நல்லா இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். இல்லைன்னா அடக்கி வாசிக்கிறது, மெயின்டைன் பண்ணுறது நல்லது. பூ, பழம், காய்கறி வியாபாரம், நடைபாதை வியாபாரம், டிஃபன் சென்டர், மெஸ் நடத்துகிறவங்க, ஸ்நாக்ஸ் ஷாப், காஃபி ஷாப், ஜூஸ் ஷாப், டீ ஷாப் வைத்திருப்பவர்களுக்கு லாபம் உண்டு. வேலையை பொறுத்தவரையில் டீச்சிங் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கு, ப்ரொஃபஸரா, லெக்சரா, டீனா, ஹெச்ஓடியா, எஜுகேஷன் கன்சல்டண்டாக இருக்கிறவங்க, ஃபேக்கல்ட்டி, ட்ரெயினர், இவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். கம்ப்யூட்டர் இன்ஸ்டியூட் வச்சுருக்கிறவங்க, லாங்குவேஜ் ட்ரைனிங் பண்ணி கொடுக்குறவங்க, ஆன்லைனில் கிளாஸ் எடுப்பவர்கள், மியூசிக் சம்மந்தமாக கிளாஸ் எடுக்கிறவங்க, அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சொல்லிக் கொடுக்குறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரஸ்வதி வழிபாடு. சரஸ்வதி தேவிக்கு பாயசம் நைவேத்தியம் செய்து வழிபடு விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. மீன ராசி என்பர்களே, அமைதியா இருந்து சாதிக்க வேண்டிய நாள். நண்பர்களுடன் சில பிரச்சனைகள், மனஸ்தாபங்கள் வரும், விட்டு கொடுத்து போங்க. மாணவர்கள் கான்சன்ட்ரேஷனோட இருங்க. ஓவரா கேம்ஸ் விளையாடுறது, ஆன்லைனில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, பைக் எடுத்துகிட்டு ஊரை சுற்றுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலில் இருங்க.
பெரியவர்கள் முதியவர்கள் ஆரோக்கிய விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் தேவை. அட்மினிஸ்ட்ரேஷன் HR சம்பந்தமான வேலையை செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு அனுகூலமான நாள். காதலர்களுக்கிடையே சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். தம்பதிகள் ஈகோ பார்க்காதீங்க. வெளிநாட்டில் இருந்து தாய்நாடு சொந்த ஊருக்கு வர்றவங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். ஃபேஷன் டிசைனராக இருக்கிறவங்க, மாடலிங் செய்கிறவங்க, ஃபேஷன் புட்டிக் செய்பவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள். நீங்கள் நல்லவரனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. மகாலட்சுமிக்கு தாமரை பூவால் அர்ச்சனை செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. நன்றி, வணக்கம்.